சுதந்திர இந்தியாவின் வெள்ளி விழா கொண்டாடப்படும் இத்தருணத்தில் இந்த திரைப்படத்தை ரசிக பெருமக்களுக்கு அளிப்பதில் பெருமை கொள்கிறோம். இந்தியா சுதந்திரமடைய காரணமாக இருந்த தியாகிகளுக்கும் தேச தலைவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்துகிறோம். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடுதான் நான் பாடு. யார் பண்றாங்க? அம்மா பண்றாங்க. ஏன் நின்னு போச்சு? அதான் தெரியல. நீ கேட்டு பாரு. கேட்கதான் பாரு. பக்கத்துல வச்சு நல்லா கேட்டு செத்து போறவ ஞாபகார்த்தமா இது ஒன்ன தயாரா வச்சிருந்தேன். அதையும் கேட்டு தொலைச்சிட்டேடா. மனமே சரணம் சரணம், பொருளே அருளே சரணம் சரணம், கோவே குகனே சரணம் சரணம், குருவே திருவே சரணம் சரணம், தேவே அருளே சரணம் சரணம், சிவசண்முகனே சரணம் சரணம், காவே திருவே சரணம் சரணம், கண்டா சரணம் சரணம், ஆறுகளும் படைத்தருளும் நீரிடும் வேலவன் சிறுகிரி வேலவன் சரவண பவனா. ஆமா, பாலா காஃபி சாப்பிட்டாச்சா? அத்தை, இது பாருங்க. என்னது? எனக்கு தெரியாது, முதல்ல நீங்க பாருங்க. நாம் இருவரும் திருத்தணிக்கு போவதாக அம்மாவிடம் சொல்லிவிடு. நாம் சினிமாவுக்கு போகலாம். பாத்தீங்களா அத்தை, பாத்தீங்களா? பாலா கொடுத்தானா? ஆமா, பூஜை பண்ணும்போது கொடுத்தாரு. சரிம்மா, சினிமாவுக்கு தான் போயிட்டு வாயே அவன் கூட. நான் மாட்டேன். ஏன் போக மாட்டேங்கிற? ஆம்பளையும் பொம்பளையும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, வெக்கமா இருக்கு. அந்த இடம் வரும்போது கண்ணை முடிக்கும். பேசுற வசனம் காதுல. இன்னும் நீ சின்ன குழந்தையாவே இருக்க. அவன் தான் திருட்டுத்தனமா அவங்கிட்ட கொடுத்தான். நீ கொண்டு வந்து அதை என்கிட்ட கொடுக்கலாமா? மாமியார் கிட்டையும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு நீ புரிஞ்சுக்கணுமா? அப்பப்ப கொடுங்க, புரிஞ்சுக்கிறேன். அவங்களால புரிய வைக்க முடியாது. நீ திருத்தணிக்கு வா, நான் புரிய வைக்கிறேன். டேய், பானு, நீ நமஸ்காரம் பண்ணும் போதெல்லாம் என் உடம்பு அப்படியே புல்லரிச்சு போகுதுமா. ஏன் அப்படி சொல்றீங்க? பூஜை அறையில எத்தனையோ தேவி படங்களையும் அம்பாள் படங்களையும் வச்சிருக்கேன். அது அத்தனையும் ஒன்னா சேர்த்து உன் முகத்துல பாக்குறேன். ஏதோ
மாமியார் ஸ்தானத்துல இருக்கிறதுனால சும்மா இருக்கேன். இல்லைன்னா நானே உன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுவேன், தெரியுமா? நீங்க இப்படி எல்லாம் சொன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அதை மாட்டப்படாது, எடுங்கோ. இதை இங்கதான் மாட்டுவேன். இது வின்ஸ்டன் சர்ச்சில் படம். அதை மாட்ட விட மாட்டேன். இதத்தான் மாட்டுவேன். இது காந்தி படம். அந்த படத்தை மாட்ட உன் கைய வெட்டுவேன். இந்த படத்தை மாட்டினேன்னா உங்க கைய வெட்டுவேன். நீ ரொம்ப பேசுறேனா? ஆம்படையா? நீங்க ஆம்படையா இல்ல, 5ஆம் படம். நான் வெறும் 6வது இல்லடே, வின்ஸ்டன் 6வது. ஆமா, வெள்ளைக்காரனுக்கு நன்னா வால் பிடிக்கிறேன். அவ வாழை தூக்கி உங்க பேர் முன்னால வச்சுட்டு பட்ட நறுக்கிறேன். நோக்கு என்னடி அரசியல் தெரியும்? சும்மா போடே. சுதந்திரம் கிடைச்சா தெரியும், ஆள போறவாளே நாங்க தான். இந்த மூஞ்சிகளுக்கு சுதந்திரம் ஒரு கேடா, கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன கொடுக்கறது? நாங்களே எடுத்துக்குவோம். ஆமா, ராஜ்ய பரிபாலனம் தெரியுமா இந்தியன்ஸுக்கு? அதுக்கு என்ன யோகியதை இருக்கு வாழ்க்கை? கை கட்டின்ற சேவகம் பார்க்கத்தான் நாம லாய்க்கு. என் தோப்பனார் அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி கை கூலிகளை கொன்னா கூட பாவம் இல்ல. ஏன் தோப்பனார் சொல்லுவார், என்ன வந்தே மாதிரம்னா என்ன அர்த்தம்? வந்து ஏமாத்துறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்க ரொம்ப பேசுறேன். நான் என்ன செய்வேன்னு நேக்கே தெரியாது. என்னடை என்ன செய்வேன்? வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்றவனா ஆத்துக்காரரை பார்த்து வெளியே போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆக. கோமளம் வழக்குல என்னடி கணக்குமா இருக்கா? சோத்திர இந்த பக்கம் நோக்க, இந்த பக்கம் நேக்கு. அங்க உன் படங்களா மாட்டிக்கோ, இங்க என் படங்களா மாட்டிக்கிறேன். நம்ம 2 பேரும் சமாயிடுவோம். அப்படி வாங்கோ. ஆமா, ராத்திரி ஆயிடுச்சு. இப்ப போய் சந்தியாவந்தனம் பண்றேடா? இது நேர்த்திக்கு பண்ண வேண்டியதா? வேலை எல்லாம் முடிஞ்சுதா? ஐயோ, என்னது? சமையலற விளக்கு அணைச்சு நான் மட்டும் ஞாபகம் இல்ல. போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சமையலற விளக்கு ராத்திரி பூரா எரிஞ்சிட்டு போட்டுமே, என்ன இப்போ? கரண்ட் செலவாயிடும். அது போகட்டும், உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன? ராத்திரியில போட்டுக்கிற கவுன். கவுனா? இதை நீ போட்டுக்கணும், அதை நான் பார்க்கணும். பழக்கம் இல்லாத விஷயம் எல்லாம் வேண்டாங்க. பின்ன எப்பதான் இதெல்லாம் நீ பழக்கப்படுத்திக்க போற? இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டா லேடி மாதிரி இருக்கோங்க. அதுக்காகத்தான் போட்டுக்க சொல்றேன். இப்ப நீ இதை போட்டுக்க போறியா இல்லையா? போட்டுக்கிட்டு வரேன். அப்புறம் நீங்க சிரிக்க கூடாது. இப்ப சிரிக்கிறீங்களே. புதுசா இருக்கு. கீழே போய் மஞ்சள் தடவிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ, நைட் கவுனுக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் போட்டுட்டு வந்துட்டேன், நீங்க பார்க்கலாம். இது என்ன வயத்துல ஒட்டியானம்? அது எதுக்கு? இங்கெல்லாம் தொழுன்னு இருந்தது, இது போட்டுக்கிட்டேன். இப்ப சரியா இருக்கு. கர்நாடகம் கர்நாடகம். ஆமா, நான் கர்நாடகம் தான். ஏங்க இது எதுக்கு தனியா வால் மாதிரி? ஐயோ ஐயோ, இப்படி வா. இதத்தான் இப்படி கட்டணும். அப்ப இதை எடுத்துட்டுமா? எடுத்துரு. எப்படி? குட். கொஞ்சம் இருங்க, புதுசு போட்டிருக்கேன். நமஸ்காரம் பண்ணிடுறேன். ஏங்க அம்மா இப்ப திடுதுப்புன்னு கூப்பிட்டாங்கன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? அம்மா இங்கீரம் தெரிஞ்சவங்க. சரி, இப்படி உட்கார். ஒரு பாட்டு பாடுப்பானோ? பாட்டா? என்ன இதெல்லாம்? இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை தானே இருக்கு, 9 இருக்கு. இப்ப நீ பாடி கேட்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. அந்த ஆசையெல்லாம் ஏன் வருது? நல்லா இருக்க. உன்னை பொண்ணு பார்க்க வந்த போது நீ பாடின, அதுக்கப்புறம் பாடினியா? இப்ப நீ பாடணும். அப்ப கொஞ்சம் இருங்க. இப்ப கேளுங்க. ఎంత వేడుకొందు
రాఘవా ఎంత వేడుకొందు రాఘవా పంత మేలరా ఓ రాఘవో. பாட சொன்னா இந்த பாட்டையா பாடுறது, அதுவும் இந்த ட்ரெஸ்ல ஜாகியா கோச்சுக்குவாரு. வேற ஒரு பாட்டு பாடு. எங்க மேல என்ன சத்தம் கேக்குதுன்னு அம்மா கிடுகிடுன்னு வந்து படபடன்னு கதவு தட்டுவாங்களோன்னு விட விட நடுங்குதுங்க. அதனால காதோடுதான் நான் பாடுவேன் மனதோ